அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து செம்ம நியூஸ் வந்திருக்குங்க. சூப்பர் நியூஸ் வந்திருக்கு. பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சீரியல்லையும் செம்மையாக கலக்கிறாரு, வெளியிலையும் செம்மையாக பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இது செம்மையாக ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டு போவாங்க இல்லையா, ஹெலிகாப்டரில் உட்காந்து போவாங்க இல்லையா, அந்த லுக்குங்க. ஹெலிகாப்டரில் தான் போகிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் போஸு அப்படி தான் இருக்குது. ஹெட்ஃபோன்லாம் மாட்டிகிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு 80ஸ்லாம் கமல் சார் இந்த இந்த மாதிரி ஒரு லுக்கிலலாம் பாட்டு சீன்லாம் வரும். அந்த அதாவது ஸ்ரீதேவியும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு சீன் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி ஒரு லுக்கில். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு துபாயில் தான் இருக்கும் அப்படிங்கிறது. துபாயிலிருந்து தான் இந்த போஸ்ட் நமக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறது. துபாய் போயிருந்தாங்க இல்லையா, அப்போ இந்த இது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் செம்ம லுக்குங்க, சூப்பராக இருக்குது. அவரோட க்ளீன் சேவ் கிடையாது, நல்லா ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணியிருக்காரு, அழகாக செம்மையாக இருக்கார். பார்க்குறதுக்கு கண்ணாடியிலே செம்மையாக இருக்கார். ஆனால் எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் தெரியலை. ஆனால் சுவாமி செம்ம ஃபோட்டோ ஷூட்டுங்க. இது ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பர் சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம சுவாமி எந்த விஷயம் பண்ணாலும் சின்சியராக அதை சீரியஸாக பண்ணுறாரு. இதை பெல்ட்டு ஏதோ போட்டிருக்காருங்க. ஹெலிகாப்டரில் தான் போகிறாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதில் போகிறாரா இல்லை எங்கிட்டும் காரில் உட்காந்துருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் எப்படி வெளியில் வரும் இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.